வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. நம்ம வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்கள் வெடிக்கும் அபாயம் இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் கேஸ் சிலிண்டர் வெடித்து உயிர் சேதங்களையும் ஆபத்துகளையும் உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் நாள்தோறும் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அதனால் மக்களே, இந்த கேஸ் சிலிண்டர்கள் என்ன காரணத்தினால வெடிக்குது, கேஸ் சிலிண்டர் வெடிக்கக்கூடாது அப்படின்னா அதை பயன்படுத்தும் போது நாம் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் கேஸ் சிலிண்டர் பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, உங்களுடைய வீட்டில் நீங்கள் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டரின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு கேஸ் சிலிண்டர்கள் தான் அதிகம் பயன்படுத்திட்டு வராங்க. வாயு கசிவுகள் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் காரணமாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சிலிண்டர்கள் வெடித்து மிகப்பெரிய விபத்துகளையும் மோசமான விளைவுகளையும் உண்டாக்கிடுது. எனவே அதை பயன்படுத்தும் போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டா கூட அது ரொம்ப பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டெலிவரி செய்கிறவங்கிட்டிருந்து கேஸ் வாங்கும் பொழுது ஹேண்டில் பார் பிளேட்டில் ஒரு நம்பரும் எழுத்தும் இருக்கும். அதை பார்த்து தான் நீங்கள் சிலிண்டரை வாங்கணும். அந்த எழுத்துகளுக்கும் நம்பர்களுக்கும் என்ன அர்த்தம், அது எதற்காக அந்த சிலிண்டரில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். கேஸ் சிலிண்டரின் மேல் வளையம் அல்லது கைப்பிடியுடன் இணைக்கும் உலோகத்தின் உள்பக்கத்தில் குறிப்பிட்ட எண்கள் ஆங்கில எழுத்துடன் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ABC மற்றும் D, இதில் ஏதாவது ஒரு எழுத்து அதோட ஒரு நம்பர் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த எழுத்துகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A அப்படிங்கிற எழுத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களையும், B அப்படிங்கிற எழுத்து ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களையும், C அப்படிங்கிற எழுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களையும், D அப்படிங்கிற எழுத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களையும் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில எழுத்தோடு சேர்த்து 2 இலக்க நம்பர்களும் கொடுத்திருப்பாங்க. அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவை ஆண்டின் விபரத்தை குறிக்கின்றன. எடுத்துக்காட்டாக உங்களுடைய சிலிண்டரில் B24 அப்படின்னு எழுதியிருந்துச்சுன்னா உங்களுடைய சிலிண்டரின் காலாவதி தேதி ஜூன் 2024 என்பது பொருள். காலாவதி தேதி முடிந்திருந்தால் நீங்கள் உடனடியாக அந்த சிலிண்டரை மாற்ற வேண்டும். அப்படி நீங்கள் மாற்ற தவறிட்டீங்கன்னா உங்களுடைய சிலிண்டர் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மக்களே, நாம் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டரின் ஆயுட்காலம் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இந்த LPG சிலிண்டரினுடைய அதிகபட்ச ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருடங்கள் தான். முதல் சோதனை 5 ஆண்டுகள் முடிந்த பிறகும், இரண்டாவது சோதனை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் இதுக்கு நடத்துவாங்க. இந்த சோதனையின் விவரம் தான் அந்த நம்பர்லையும் எழுத்துலையும் கொடுத்துருக்காங்க. மக்களே, நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தேதியை கடந்து விட்ட சிலிண்டர்களை நீங்கள் எப்பவும் பயன்படுத்தக்கூடாது. காலாவதியான சிலிண்டர்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை டெலிவரி செய்த நபரிடமே நீங்கள் கொடுத்துடணும். அதோடு சிலிண்டரின் வால்வு கசியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் சரிபார்க்கணும். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.